தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பாவலன் சார், தொடர்ந்து திமுகல இருந்து முதுகில் குத்தி விட்டு சென்றிருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம். இவ்வளவு சீட்டை வாங்கி எங்களுடைய ஓட்டுக்களை வாங்கி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஒருவேளை திமுக வெற்றி பெற்றிருந்தால் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருப்பீங்களா? திமுக வெற்றி பெற்றிருந்தால் விசிகாவிற்கு இடம் கிடைத்திருந்தா, விஜய் பெரும்பான்மை வாங்கியிருந்தா இருங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆமா, அதான் இது அர்த்தம். தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்ந்தற்று. இந்த குறளுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தான் செய்த தவறை மறைத்து அடுத்தவர் மீது பழி போடுவது. அதைத்தான் இன்றைக்கி ஆராசா வந்து தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக நிறைய பேசி அவருடைய ஆடியோலாம் வெளியில் வந்துச்சு. அதிலிருந்து அவர் தப்பிச்சுக்கிட்டு திமுகவில் தொடர்ந்து நீடிப்பதற்கு அவர் வந்து மிக மோசமான ஒரு பதிவை போட்டு எங்களை கொச்சைப்படுத்துகிறாரு. இப்போ நண்பர் வந்து அதை நியாயப்படுத்தி இங்கே பேசிகிட்டு இருக்கிறார். எப்படி இதெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி அரசியல் விமர்சகர்ன்ற பேரில் ஒருத்தர் ஒரு கட்சியை, ஒரு கட்சியோட தலைமையை ரொம்ப மோசமாக வந்து விமர்சிக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவிற்காக நாங்கள் எவ்வளோ வந்து திமுக மீது சுமத்தப்பட்ட பலிகளுக்கு விசிகாவும் அதை சேர்த்து தான் சுமந்தோம். புரியுதுங்களா? நிறைய விஷயங்கள் நாங்கள் தாங்கி பிடிச்சிட்டு தான் திமுகவோட வந்து பயணம் பண்ணோம். இருங்க, நீங்கள் பேசும்போது நான் கிராஸ் பண்ணல. கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவுடைய ஆட்சியை நாங்கள் குறை சொல்ல விரும்பலை. நல்ல ஆட்சி தான். தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை உயர்த்திட்டு இருக்காங்க. பல்வேறு நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்து நிறைவேற்றி காட்டியிருக்காங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு தேர்தல் முடிவு, ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு வருது. என்ன செய்யலாம்? அவங்க அதிமுக, பாமக, பாஜக ஆதரவு கேட்கல. ஒரு மதசார்பற்ற ஒரு அணியை கட்டமைக்கிறதுக்காக, அவங்களுடைய இமேஜை உயர்த்துவதற்காக விசிகா 2 இடதுசாரிகள்கிட்ட ஆதரவு கேட்குறாங்க. இதில் எங்கே வந்து முதுகில் குத்துனோம்? எங்கே குத்துனோம் நாங்கள்? சொல்லுங்க பார்ப்போம். என்ன செய்யலாம்? நாங்கள் ஆதரவு கொடுக்கல. அவங்க ஆட்சி அமைக்க வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வருது. அது சரியா? தமிழ்நாட்டில் குடியரசு ஆட்சி வந்துச்சுன்னா அது நேரடியான பாஜக ஆட்சி. எங்கள் தலைவர் வந்து நல்ல விளக்கம் கொடுத்துட்டார். நேரடியான பாஜக ஆட்சி தான். கவர்னர் யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ்? எங்கேருந்து வரார் கவர்னர்? அப்போ ஆல்ரெடி மறுதேர்தல் வரும். மறுதேர்தல் நீங்கள் விரும்புகிறீங்களா? சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கிற அந்த இடத்துல இருந்தால் எங்கள் தலைவர் அம்பேத்கரின் கொள்கை வாரிசா நின்று காப்பாற்றிருக்காரு. ஒரு ஆட்சி அமைவதற்கு உறுதுணை புரிஞ்சிருக்காரு. அடுத்து சொல்றாங்கன்னா கல்லாப்பட்டி கூட்டணி இந்த மாதிரிலாம் விமர்சனம் செஞ்சாங்க. ஆமாங்க, நீங்க கூட நாங்களும் தான் விஜய் மீது விமர்சனம் பண்ணோம். ஏன் இதே நியூஸ் தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு விஜய் கிட்ட நான் கேள்வி கேட்கலையா? விமர்சனம் பண்ணலையா? விமர்சனம் என்பது வேறு. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு தலை வணங்கணுமா, வணங்கக்கூடாதா? சொல்லுங்க பாப்பா. சட்டத்தை பாதுகாக்கணுமா, பாதுகாக்க கூடாதா? திமுக இத்தனை வருஷம் ஆட்சிக்கட்டில் இருந்திருக்கீங்க. நல்ல திட்ட தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு திமுகவின் பங்கு, மகத்தான பங்கு, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் மக்களின் மனநிலை மாறி இருக்கு. ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. விசிகாட்ட ஆதரவு கேட்குறாங்க. ஜெயிச்ச உடனே அறிவாலயத்தில் போய் திரு ஸ்டாலின் அவர்களை பார்க்குறீங்க. காங்கிரஸ் போகலை, மற்ற கட்சிகள் தான் போறீங்க. அப்போ அவர் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? எங்க தலைவருடைய அணுகுமுறை தாங்க. இருக்கிற இடத்துக்கு நம்பகத்தன்மையோடு இருக்கிறது தான் எங்க தலைவருடைய பண்பு. அவங்க வந்து தாவைக்கா சைடு வந்து ஆதரவு கேட்டப்போ கூட ஆகா ஆதரவு கேட்குறாங்களே நமக்கு ஆதாயம் கிடைக்கும்னு ஓடலை. அப்போ கூட தளபதி மு.க. ஸ்டாலின் 3 முறை 9ஆம் தேதி ஆதரவு கொடுக்குறோம், 8ஆம் தேதி வரைக்கும் இரவு போய் சந்திச்சுட்டு ஆதரவு கேட்குறாங்க, நாங்கள் கொடுக்க போகிறோம், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கும்போது அவரும் சொன்னார், இது உங்கள் நிலைப்பாடு, நீங்களாம் தனித்தனி கட்சி, இது உங்கள் உரிமை. அவரும் வாழ்த்தி தான் அனுப்புகிறாரு. புரியுதுங்களா? அவர் வந்து நீங்கள் அதெல்லாம் போகாதீங்க, ஆட்சி அமைக்கிறது ஆதரவு கொடுக்காதீங்களா சொல்லவே இல்லை. அவர்கிட்ட கலந்து பேசும்போது ஏங்க 2001 நாங்கள் திமுகவோட பயணம் பண்ணுறோம். இடையில 2006 தான் ஒரு 6 மாத காலம் வந்து அதிமுகவோட போனோம். எல்லா தேர்தல் திமுகவோட பயணம் பண்ணும்போது ஒருத்தர் வாய்ப்பு கிடைக்கும் போது 2016 போனீங்க இல்லையா மக்களோட கூட்டணி. அதுக்கு காரணம் திமுக எடுத்த நிலைப்பாடு தான். நமக்கு நாம திட்டம் போறோம், நாங்க வந்து தனிச்சு ஜெயிப்போம்னு சொன்னாங்க, அது இயலாமல் போச்சு.
ஆனால் நாங்கள் வந்து எங்கள் ஒரு தேர்தல் கூட்டணியை கடந்தும் 2 பேருக்கும் நல்ல ஒரு நட்பு ரீதியாக அன்பு ரீதியாக தளபதி மு க ஸ்டாலினுக்கு எங்கள் தலைவருக்கு இருக்குது. நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் திருமாட்ட சொன்னது அவங்க கட்சி நிர்வாகிகளுக்கெல்லாம் தெரியாது. நீங்க உங்க நிலைப்பாடு நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கட்சி நிர்வாகிகளுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ எல்லாம் தெரியாதா? அது இன்னரில் என்ன நடந்து எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் தலைவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு நாங்கள் அவர் போய் பார்க்குறாரு. பார்த்த பிறகு எங்களை மாதிரி முன்னணி பொறுப்பாட்ட சொன்ன கருத்து வாழ்த்தி தான் அனுப்பியிருக்காரு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இதில் இவங்களை ஏன் இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு அதிகாரத்தில் பங்கெடுக்கும் போது உங்களுக்கு ஏன் அடிவயிறு எரியுது? நான் கேட்குறேன், ஆராசா வந்து காங்கிரஸ் அமைச்சரவையில் அமைச்சராகலையா? இருங்க, ஒரு சாதாரண ஏழை எளிய மக்களுக்காக விளிம்புநிலை மக்களுக்காக போராடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அதிகாரத்தில் பங்கெடுக்கும் போது நீங்க வாழ்த்து தான் செய்யணும். ஏன் வசைப்பாடுறீங்க? நாங்க ஏதாவது திமுக மீது குற்றம் சுமத்தி வெளியே போனோமா? விமர்சனம் பண்ணிட்டு வெளியே போனோமா? ஏதாவது வந்து வாய்க்கு வந்து பேசிட்டு விமர்சனம் பண்ணி போனோமா? இன்னைக்கு வரைக்கும் எங்க தலைவர் வந்து மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் மீது நல்ல மதிப்போடு தான் இருக்கிறாரு. எந்த இடத்துல அவர் விட்டு கொடுக்காம தான் பேசிட்டு இருக்காரு. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு நீங்கள் அரசியல் நெருக்கடி உருவாயிருக்குங்க தமிழ்நாட்டில். அரசியல் நெருக்கடி, இந்த தேர்தல் வந்து அரசியல் நெருக்கடி எந்த மாநிலத்திலும் கொடுக்காத ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. எப்பா நீ புதுசா வா, உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன், ஆனால் அறுதி பெரும்பான்மை கிடையாது. அதே சமயத்தில் சட்டசபையில் தட்டி கேட்கறதுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு வலுவான எதிர்கட்சிகளை உருவாக்கி தருவேன்ட்டு திமுகவையும் அதிமுகவும் பல வாய்ந்த எதிர்கட்சியாக உருவாக்கி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். அப்போ என்ன செய்ய முடியும்? அப்போ வந்து அவங்க ஆதரவு கேட்கும்போது நாங்கள் கொடுக்கலன்னா அந்த பலி சுமை எங்களுக்கு வராதா? திமுக விசிக்காம விமர்சனம் வராது, விசிக்காம விமர்சனம் வருமா வராதா? ஏங்க, ஒருத்தர் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கேட்குறாரு, திருமாவளவனுக்கு ஆதரவு கொடுக்கவே இல்லையே. குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துருச்சே. காலங்காலமாக வரலாற்றில் விசிக்காம பழிச்சொல் வருமா வராதா? இதை தவிர்ப்பதற்காகத்தான் எங்கள் தலைவர் அம்பேத்கர் சொல்லியிருக்காருங்க, எல்லா சிக்கல்களுக்கும் திறவுகோல் அரசியல் அதிகாரம் சொல்லியிருக்காரு. இருங்க, எல்லா சிக்கல்களுக்கும் திறவுகோல் அரசியல் அதிகாரம் சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அந்த வாய்ப்புக்காக நாங்கள் காத்து கிடந்தோம். ஒரு வாய்ப்பு தானா வருது. நாங்கள் ஓடி போய் கேட்கல, விஜய்கிட்ட போய் எங்களுக்கு அமைச்சரில் பங்கு கொடுங்கன்னு கேட்கல. அவங்க சொல்கிறாங்க வாங்க வாங்கன்னு வலியுறுத்துறாங்க, போகிறோம், கொடுத்தாங்க. இல்லைன்னா தப்பு. நாங்கள் வந்து நல்லது செய்தால் தட்டி கொடுப்போம், கெட்டது செய்தால் நாங்கள் தட்டி கேட்போம். திமுகவோட 5 வருஷம் இது மட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்துட்டு அங்கே ஆதரவு கொடுக்குறாங்க. ஐயுஎம்எல் இன்னைக்கு பேராசிரியர் காதர் மொய்தீன் சொல்கிறாங்க, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம், தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்கும். நீங்கள் மட்டும் அந்த கூட்டணியை முறிச்சுக்கிட்டீங்க. யார் கூட்டணி முறிச்சுக்கிட்டா? எங்கே முறிச்சிருக்காங்க? எங்கள் தலைவர் தான் சொல்லியிருக்காரா? இங்கே பாருங்க, ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு தலைமை பண்போடு இருங்க. நாட்டு மக்களுக்கு என்ன நடந்ததை விலைக்கு பேசுற அண்ணன் சோமன் கூட சொன்னாரு. அண்ணன் சோமன் கூட சொன்னாரு, தலைவர் திருமாவளவன் ஒரு குழப்பத்தை உருவாக்குறாருன்னு சொன்னாரு. குழம்பிப்பு பேசுறாரு. குழம்பிப்பு இல்லை, தொடக்கத்துல இருந்து தேர்தல் முடிவுல இருந்து இன்று வரை தாவேக்கு ஆட்சி அமைக்கின்ற வரை என்னென்ன நடந்தது அப்படியே வந்து நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டே இருக்காரு. அவர் நினைச்சா பிரஸை சந்திக்காம இருக்கலாம், பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு வந்து மறைஞ்சு கூட போயிடலாம். ஆனால் நடந்ததை அப்படியே பேசுறாரு, மனசாட்சியை ஒப்பிக்கிறாருங்க. எந்த தலைவர் எந்த கட்சிக்காரன் மாதிரி பேச முடியும்? அது பார்க்குறவங்களுக்கு கண்கள் கோளாறுலாம் முன்னுக்கு பின் முரணா வரலாம். ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கோம், எங்கள் கட்சிக்குள்ள மாறுபட்ட கருத்து வரும், அதுதான் ஜனநாயகம். ஒரு தலைவர் சோலவா முடிவெடுக்கிறது ஜனநாயகம் கிடையாது. இருங்க, என்ன முடிவு எடுக்கலான்னு கட்சிக்காரன் கூடி பேசுறாங்க, மாற்று கருத்து வருதுங்க. தலைமை பண்புக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, அந்த முடிவின் அடிப்படையில் முடிவெடுக்கிறாரு. இதுதான் ஒரு கட்சிக்கான ஒரு தலைமை பண்பு. தேர்தலுக்கு முன்பு, தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பு ஒவ்வொரு முறையும் அவர் நிறைய பேசினாரு, முகநூல் வழியாகவும் வீடியோலாம் போட்டாங்க. ஐயுஎம்எல்லாம் சொல்லிட்டாங்க நாங்கள் திமுக கூட்டணி. இப்போ இந்த ஸ்டாண்டில் நீங்கள் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறீங்களா இல்லை அதை முறிச்சுக்கிட்டீங்களா? அதை மட்டும் சொல்லிடுங்களேன். நியூஸ் நீங்கள் ஒரு ஆகச்சிறந்த நெறியாளர் தானே, உங்ககிட்ட அந்த கேள்வி நான் திருப்பி வைக்கிறேன். ஒரு அமைச்சரவையில் நாங்கள் பங்கெடுத்துட்டோம், உங்க பார்வை என்ன சொல்லுங்க? உங்க பார்வை என்ன சொல்லுங்க? அதாவது நீங்க கெஸ் பண்ணுங்க, உங்க பார்வை என்ன? ஐயுஎம்எல் சொல்றாங்க இருங்க, நாங்க ஆதரவு இருக்க மாட்டாங்க, ஆதரவு கேட்டப்ப உடனே கொடுத்தோமா? மெரிட் டிமெரிட் அலசி ஆராய்ஞ்சு தான் எங்க தலைவர் கொடுத்தாரா இல்லையா? அதே போன்றுதான் அமைச்சரவையில் பங்கெடுக்க சொல்லி திரு விஜய் அவர்கள் நன்றி சொல்வதற்கு எங்கள் தலைவரை தேடி வரும்போது அப்பயே சொன்னார், அமைச்சரவைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போனார். உடனே போய் இப்போ அமைச்சரில் பங்கெடுத்தோமா? அதே நாங்கள் அலசி ஆராயிரோம், என்ன நடக்கும், அமைச்சரில் பங்கெடுத்தா அடுத்தடுத்த மாற்றங்கள் என்ன வரும், இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோன்னு எங்கள் கட்சிக்குள்ளே டிஸ்கஷன் நடக்குது. அதே அடிப்படையில் தான் திமுகவோட கூட்டணி தொடருதா இல்லையான்றது எங்கள் கட்சிக்குள்ளே இப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கோம். எங்கள் தலைவர் அதுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அறிவிப்பார், நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பார்.
மனசாட்சியோடு திறந்த மனதோடு எங்கள் தலைவர் நாட்டு மக்களுக்கு விசிக நிலைப்பாட்டை சொல்லிட்டு இருக்காரு. இதில் ஒளிமறைவு எதுவுமே கிடையாது. மிக தெளிவாக பேசிட்டு இருக்காருங்க. இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. விசிகாவுடைய வந்து எங்கள் தலைவர் அன்னைக்கு என்ன சொன்னார் பார்த்தீங்களா? தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி முறை என்பது அறிமுகமாகிறது. எனவே தாவேகா விடுத்த அழைப்பையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு கட்சியின் நீண்டகால கனவையும் கருத்திற்கொண்டு இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை பெரும்பான்மையான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே இப்போதைக்கு நாங்கள் இந்த முடிவை எடுக்கின்றோம். மிக தெளிவா இருக்கு. எங்க தலைவர் சொன்ன ஸ்டேட்மென்ட்ல மிக தெளிவா இருக்கு. காங்கிரஸை காலத்துல சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க திமுக. இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அது எங்களுக்கு தேவையில்லை. இன் ஃபியூச்சர் போற மாதிரி காங்கிரஸ் பாத்துக்கோ. காங்கிரஸ் தேசிய கட்சி. இல்ல உங்களை பத்தி சொல்லலையே, விசிகா பத்தி சொல்லலையே. யாரு? திமுக சொல்லலையே. நாங்க அன்போடும் நட்போடும் திமுகவோடு நல்லா பழகி இருக்கோம். உறவு இல்ல வருங்காலத்துல தளபதி மு க ஸ்டாலினுக்கு எழுச்சி தமிழருக்கு அண்ணன் தம்பி உறவு இல்ல வருங்காலத்துல சேர்ந்து தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. அது எதிர்காலத்தை கணிக்கிற இடத்துல நான் இல்ல. எங்க கட்சியோட முடிவு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கின்ற இடத்துல எங்க தலைவர் தான் இருக்கிறார். நன்றி பாவல். நம்ம தொடர்ந்து பேசுவோம். இல்ல இதுல வந்து 35% தான் வந்து காங்கிரஸுக்கு வந்து அது வந்து ஒரு பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ரெண்டும் கேள்வியும் கிட்டத்தட்ட ஒரே இதுதான். காங்கிரஸுக்கு காங்கிரஸுக்கு பின்னடைவுங்கிறதும் செல்வாக்கு சரியுங்கிறதும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதனால கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட 60%க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து சொன்னது காங்கிரஸுக்கு பின்னடைவு அல்லது வீழ்ச்சி அப்படிங்கிறது தான். இன்னொன்று கு.க. பாவலன் சார் வந்து சொன்னதுக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்லியிருந்தேன். அரசியல் நெருக்கடி உருவாயிருக்குது அப்படிங்கிற வார்த்தை சொன்னாங்க. அதுக்கு இன்னைக்கு இளைஞர் அணி கூட்டத்தில் பேசின முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இப்போ நடந்திருப்பது அரசியல் சுனாமி அல்ல, இது ஒரு சினிமா சுனாமி அப்படிங்கிற வார்த்தை சொல்றாரு. ஸோ அதை நீங்கள் இதுக்கு பதிலாக எடுத்துக்கலாம். இப்போ நடந்திருக்கிற மாற்றம் என்பது ஒரு அரசியல் மாற்றம் இல்லை, இது ஒரு சினிமா துறையின் ஏற்பட்ட ஒரு மோகத்தில் நடந்த இல்லை அரசியல் நெருக்கடியை தான் சினிமா சுனாமிங்கிற வார்த்தை அதுதான். இது அரசியல் நெருக்கடி இல்லை, சினிமா சுனாமி, அந்த சினிமாவால் ஏற்பட்ட ஒரு நெருக்கடி. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கும் முதல்வர் அவர்கள் முன்னாள் முதல்வர் அவர்களே சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, சின்ன குழந்தைங்க ஏதாவது புது பொருளை பார்த்தா அப்பா வேணும்னு அடம்பிடிக்கும், இதுதான் வேணும்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு 10 நாள் கழிச்சு துருத்திக்கு போட்டு மறுபடியும் தாயிடம் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. இது என்னன்னு புரிஞ்சுக்காங்க. அதே மாதிரி சோமு சார் சொன்னதுக்கு வந்து அவர் சொன்னது என்னன்னா, திருமா வந்து குழப்பத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னது சோமு சார் சொன்னது அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணி பேசினாரு. கிடையாது, திரு பனையூர் பாபு அவர்கள் விலகி இருக்கிறாரு. அண்ணனுடைய முடிவுகள் அங்குமிங்குமாக பிறழ்கிறது, எந்த தெளிவும் இல்லை, கடந்த சில நாட்களில் எடுத்த முடிவுகள் மிகப்பெரிய குழப்பத்தை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி கட்சியிலிருந்து விலகிய பனையூர் பாபு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சுனாமி, அதாவது இந்த சினிமா மோகத்தில் மக்கள் விழுந்ததன் விளைவு இன்னைக்கு ஒரு கட்சி இல்லை, எல்லா கட்சியுமே மிகப்பெரிய தத்தளிப்பை ஏற்படுத்தி அவங்க எல்லாம் தத்தளிச்சுட்டு இருக்காங்க தான் நம்ம பார்க்க வேண்டியது.